ശ്ലോകം 46. രാജാവ് ചൊല്ലറതായിട്ടാക്കും இந்த ശ്ലോകം. അതിനാൽ രാജോവാച ഭഗവൻ കാഹി സാദേവി മഹാമായേതിയാം ഭവാൻ ബ്രവീതി കഥമുൽപ്പന്ന സാ കർമാസ്യാശ്ച കിം ദിജാ. രാജാവ് சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம். மகாமாயா பிரபாவம் தெரிஞ்சிருந்த ராஜா சொல்றார், பகவானே ஆன முனி சத்தமா நீங்கள் மகாமாயை அப்படின்னு சொல்ற அந்த தேவி ஆராக்கும் சனாதனி அழிவில்லாத சக்தியாக்கும் அப்படின்னு சொன்னேனே, அப்படியாக்குமானா தேவி எப்படியாக்கும் ஜெனிச்சா அந்த தேவியோட கர்மம் என்னவாக்கும் இப்படின்னு எல்லாம் ராஜா டவுட் கேட்கிறார். முனி சொன்னதை கேட்டுட்டு ராஜா தன்னோட டவுட்டை கேட்கறதாக்கும் இந்த ஸ்லோகம். பகவன் பவான் முனிய பகவானே அப்படின்னு கூப்பிடுறார் ராஜா. நீங்கள் மகாமாயா இதி மகாமாயை அப்படின்னு யாம் பிரவீதி ஆரையாக்குமோ சொன்ன சா தேவி கா ஹி அந்த தேவி ആരാക്കും സാ കഥം ഉൽപ്പന്ന അവൾ എങ്കയാക്കും ജനിച്ച ദ്വിജ ഹേ വിപ്ര അസ്യാഹ കർമ്മ ച കിം அவளோட பிரவൃத்தி அப்படிங்கிறது என்ன ஆக்கும் அதெல்லாம் ഒന്ന് டீடைல் ஆயிட்டு சொல்லுங்கோ அப்படின்னு ராஜா முனிகிட்ட சொல்றார். சுமேதஸ் முனே அப்படின்னு கூப்பிட வாக்குமே சேரார். பகவானே சுமேதஸ் முனே பவான் நீங்கள் ஆரையாக்குமோ மகாமாயை அப்படின்னு சொன்னேன் அந்த தேவி ஆராக்கும் எப்படியாக்கும் உண்டானா அவளோட கர்மம் என்னவாக்கும் பராக்கிரமம் என்னவாக்கும் இப்படின்னு எல்லாம் ராஜா கேள்வி கேட்கிறார். ஸ்லோகம் 47. யத் பிரபாவாஜசா தேவி யத் ஸ்வரூபாயதுத்பவா தத் சர்வம் ஸ்ரோதுமிச்சாமி त्वत्तो ब्रह्मविदाम्बरा. யத் பிரபாவா ஒரு சில புக்ல யத் ஸ்வபாவா அப்படின்னு இருக்கு. யத் பிரபாவா ச சா தேவி யத் ஸ்வரூபா யத் உத்பவா தத் சர்வம் ஸ்ரோதும் இச்சாமி त्वत्तः ब्रह्मविदाम्बरा. यत् प्रभावाजसा देवी यत् स्वरूपायुदुत्सवा यत् सर्वं श्रोतुमिच्छामि त्वत्तो ब्रह्मविदाम्बरा. ஒரு சில புக்ல यत् स्वभावाजसा देवी यत् स्वरूपा यदुद्भवा तत्सर्वं श्रोतुमिच्छामि त्वत्तो ब्रह्मविदाम्बरा. பரபிரம்மஞானிகளில சிரேஷ்டனாயிருக்கிற மகர்ஷே சுமேதஸ் முனே, தேவிக்கு என்ன ஒரு சொரூபமாக்கம் இருக்கு? நிகிரக அனுகிரக ஸ்வபாவ குணங்களில என்ன சொரூபமாக்கும் தேவிக்கு இருக்கு? சாத்விக ராஜச தாமச சொரூபங்களில ஏதொரு சொரூபமாக்கும் தேவிக்கு இருக்கு? தேவி என்ன ஒரு குணத்தையாக்கும் സ്വീകരിக்கிறா? தேவி
யோனிஜையாக்குமா அயோனிஜையாக்குமா இதெல்லாம் நீங்கள் சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கு. பிரம்ம விதாம்பரா. பிரம்மவித் அப்படின்னாக்கா பகவத் தத்துவத்தை தெரிஞ்சின்றவர் அப்படின்னு அர்த்தம். பிரம்மவித் பிரம்ம விதாம்பரா அப்படின்னாக்கா பிரம்ம ஞானிகளில சிரேஷ்டராய் இருக்கிறவர். பகவத் தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்ச எல்லாரும் கிடையாது. அப்போ பகவத் தத்துவம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சின்ற ஒருத்தருமே கிடையாது. பிரம்மாக்கு கூடியும் கம்ப்ளீட்டான பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சிட்டு. இங்க பிரம்ம விதாம்பரா அப்படின்னாக்கா பிரம்ம ஞானிகளில பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுல முயற்சி பண்ணினதுல சிரேஷ்டராய் இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். வேதஸ்தத்துவம் தபோ பிரம்மா பிரம்மாவிப்ர பிரஜாபதி பிரம்மவேதோ பிரம்மதபோ பிரம்மஜானம் ச சாஸ்வதம். பிரம்மத்தை தெரிஞ்சண்டவாளுல சிரேஷ்டனாயிருக்கிறவர் பிரம்ம விதாம்பரன் அப்படின்னு அர்த்தம். त्वत्तो ब्रह्मन् विदाम्बरा அப்படின்னு சொல்லலாம். அதாக்கும் இங்க சொல்லப்பட்டது. யத் பிரபாவாஜசா தேவி யத் ஸ்வரூபாயதுத்பவா தத் சர்வம் ஸ்ரோதுமிச்சாமி त्वत्तो ब्रह्म विदाम्बरा. பிரம்மஞானிகளில சிரேஷ்டனாய் இருக்கிற சுமேதஸ்ஸு மகர்ஷே, சா தேவி அந்த தேவி யத் பிரபாவா என்னெல்லாம் சாமர்த்தியத்தோடு கூடி இருக்கிறவளாக்கும், யத் ஸ்வரூபா அந்த தேவியோட ரூபம் என்னவாக்கும், யத் உத்பவா எப்படி ஆக்கும் அந்த தேவி எதிலேந்து ஆக்கம் உண்டானா, தத் சர்வம் அதெல்லாம் தொத்த சோதும் இச்சாமி உங்ககிட்டேந்து கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன். சிரேஷ்டனான முனே அந்த தேவியோட சாமர்த்தியம் என்னது, ரூபம் என்னது, உத்பவம் எப்படியாக்கும் நடந்தது எல்லாம் நீங்கள் சொல்லுங்கோ, நாங்கள் கேட்டுக்கிறோம். என்ன ஆகிருதியாக்கும் அந்த தேவிக்கு இருக்கு, என்னெல்லாம் சாமர்த்தியங்கள் இருக்கு, எங்கேந்தாக்கும் உத்பவிச்சா அந்த தேவிக்கு என்ன சாமர்த்தியம், என்ன சொரூபம், என்ன உத்பவம், இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கோ, நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்கார். സ്വഭാവ സ്വരൂപ ഉൽപ്പത്തിയെ സംബന്ധിച്ച് ചൊല്ലുങ്കോ அப்படின்னாக்கும் சொன்னது. ஸ்லோகம் 48. சுமேதஸ்ஸு மகர்ஷி ராஜாக்கு பதில் சொல்றதாயிட்டாக்கும் இந்த ஸ்லோகம். அதனால ரிஷிருவாஜா நித்யைவ சா ஜகத் சோதி, ஒரு சில புக்ல ஜகத் மூர்த்தி, நித்யைவ சா ஜகத் மூர்த்தி ஸ்தயா சர்வமிதம் ததம் ததாபி தத் சமுத்பத்தேர் பகுதா ஸ்ரூயதாம் மம. நித்யைவ சா ஜகத் மூர்த்தி ஸ்தயா சர்வமிதம் ததம் ததாபி தத் சமுத்பத்தேர் பகுதா ஸ்ரூயதாம் மம. ஒரு சில புக்ல நித்யைவ சா ஜகத் சூதி ஸ்தயா சர்வமிதம் ததம் ததாபி தத் சமுத்பத்தேர் பகுதா ஸ்ரூயதாம் மம. சுரதராஜாவோடு கேள்வி கேட்டுட்டு
சுமேதஸ் மகர்ஷி அம்பாளோடு സ്വഭാവ സ്വരൂപ விஷயங்களையும் உற்பத்தி பிரகாரங்களையும் வர்ணிக்கிறார். அந்த பகவதி அழிவில்லாதவளாக்கும், அதே மாதிரி நாசமில்லாதவளாக்கும், இந்த ஜகத்தோடு உற்பத்தி ஸ்தானமும் அம்பாளாக்கும், இந்த உலகம் முழுவன் அம்பாளால உண்டாக்கப்பட்டிருக்கு. காரிய ரூபமாயிருக்கிற ஜகத்துல காரண ரூபத்துல அம்பாள் இருக்கா. குடத்துல மண் இருக்கு, அதே மாதிரி நம்மளோட வஸ்திரத்துல நூல் இருக்கு, அதே மாதிரி நம்மளோட ஆபரணங்களில சொர்ணம் இருக்கு. இதனோடெல்லாம் காரிய காரண பந்தம் மாதிரி அம்பாள் இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப இருக்கிறா. இருந்தா கூட நானாதரமாயிட்டு அம்பாளோட உற்பத்தி பிரகாரங்களை நான் சொல்லித்தரேன் ராஜாவே, நீங்கள் கேட்டுக்குங்கோம் அப்படின்னு முனி சொல்லறார். ஜெகன்மூர்த்தி ஜெகன்மூர்த்திஹி சா, ஜெகத்ரூபிணியான அந்த தேவி நித்யா ஏவா, நித்தியாக்கும், நித்தியைதான் அவள், எப்பவும் இருக்கிறவளாக்கும், அழியாதவளாக்கும். இதம் சர்வம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் தயா ததம் ததாபி, அம்பாளால உண்டாக்கப்பட்டதாக்கும்னா கூடியும், தத் சமுத்பத்திஹி, அந்த தது சம் உற்பத்திஹி, அவளோடு அந்த உல்பவம், அம்பாளோடு உல்பவம், பகுதா பல விதத்தில, மம ஸ்ரூயதாம், எங்கிட்டேந்து நீங்கள் கேட்டுக்குங்கோம் அந்த டீட்டெயில் எல்லாம். ஜெகத்ரூபிணியான அந்த தேவி அழிவில்லாதவளாக்கும் இந்த பிரபஞ்சம் எல்லாம் தேவியாக்கும் உண்டாக்கி இருக்கானா கொடியும், அந்த தேவியோடு அந்த உல்பவம் நான் சொல்லித்தரேன். சுமேதஸ் மகர்ஷி நித்யைவ சா ஜெகன்மூர்த்தி அப்படின்னும், உல்பவம் இல்லாதவள் அப்படின்னும், ஜெகத் ரூபிணி அப்படின்னும், உல்பவத்தையும் சொரூபத்தையும் குறிச்சு ஒரு கூடமாயிட்டு சொல்லிட்டு, தேவானாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவியோடு ஆவிர்பாவத்தையும் பிரபாவத்தையும் சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். நித்யா அப்படிங்கிற பதத்தால தேவிக்கு முக்கியமாயிட்டு உற்பத்தியும் காரணமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஸ்தாபிச்சார். இருந்தா கூட அந்த உற்பத்தியோட காரணங்களை, உற்பத்தியும் இல்லை உற்பத்திக்கான காரணமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உற்பத்திய சம்பந்தமான விஷயங்களை சொல்லறேன் அப்படின்னு சொல்லறார். ஆறு என்ன ரூபம் அப்படிங்கிற கேள்விக்கு, ஜெகல்மூர்த்திஹி அப்படின்னும் என்ன கர்மம் என்ன சுபாவம் அப்படிங்கிற கேள்விக்கு, அந்த தேவியால இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எப்படி உண்டானா அப்படிங்கிற கேள்விக்கு நித்தியாக்கும் இந்த தேவி அப்படின்னு ஆன்சர் சொல்லறார். அதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். ஸ்லோகம் 49. தேவானாம் காரிய சித்யர்த்தமாவிர்பவதி சாயதா உத்பன்னேதி ததா லோகே சா நித்யாப்யபிதீயதே. தேவர்களோடு கஷ்டங்களை எல்லாம் இல்லாம பண்றதுக்கு அடிக்கடி தேவர்களுக்கு முன்னால பிரத்யட்சமாகிற அம்பாள் அவதரிச்சா அப்படின்னு சொல்லப்படுறது. திடீர்னு அம்பாள் பிரத்யட்சமாகறா, திடீர்னு மறைஞ்சு போறா. நம்மள அட்டாக் பண்ணியிருக்கிற மாயா பிரபாவத்தால உற்பத்தி விநாசங்களாயிட்டு சொல்லப்படுறது. அதல்லாதக்கு அம்பாளுக்கு ஒரு அழிவு அப்படிங்கிறது இல்லை, நித்தியாயிட்டாக்கும் அம்பாள் இருக்கா அப்படின்னு
முனி சொல்லறார், தேவானாம் காரியசித்தியர்த்தம் ஆவிர்பவதி சா யதா உல்பன்னா இதி ததா லோகே சா நித்யா அபிதீயதே. தேவானாம் காரியசித்தியர்த்தம் ஆவிர்பவதி சா யதா உல்பன்னேதி ததா லோகே சா நித்யாப்யபிதீயதே. சா நித்யா அபி, அந்த தேவி അഴിവില്ലാത്തവളാക്കുമെന്ന കൂടിയും നിത്യയാക്കുന്ന കൂടിയും ദേവാനാം കാര്യസിദ്ധ്യർത്ഥം, ദേവർകളോട് കാര്യസിദ്ധിക്കായിട്ട് ஒவ்வொரு விஷயங்களுக்காயிட்டு தேவர்கள் கூப்பிடுறது எல்லாம் யதா ஆவிர்பவதி, தேவி பிரத்யட்சப்படுறாளே அந்த டைம்ல எல்லாம் ததா லோகே, அந்த தேவலோகத்துல சா உல்பன்னா இதி, அந்த தேவி உல்பவிச்சா அப்படின்னு அபிதீயதே சொல்லப்படுறது. தேவி அழிவில்லாത്ത தேவி தேவர்களோடு காரியசித்திக்காயிட்டு எப்பெல்லாம் பிரத்யட்சமாகறாளோ அப்பெல்லாம் தேவி உல்பவிச்சா அப்படின்னு தேவலோக ஜனங்கள் எல்லாம் சொல்லறா. தேவர்களை காப்பாத்துறதுக்காயிட்டு தேவி அடிக்கடி அவதரிக்கிறா அப்படின்னு சொல்லப்படுறது. ஆத்ம தத்துவ ஸ்வரூபிணியானதுனால தேவிக்கு நித்தியத்துவமாக்கும் இருக்கு. ஸ்லோகம் 50. யோக நித்ராம் யதா விஷ்ணோர் ஜகத்யேகார்ணவீக்ருத ஆஸ்தீர்ய சேஷமபஜத் கல்பாந்தே பகவான் பிரபு. யோக நித்ராம், யதா விஷ்ணுஹு ஜகதி ஏகார்ணவீக்ருதே ஆஸ்தீர்ய சேஷம் அபஜத் கல்பாந்தே பகவான் பிரபு. யோக நித்ராம் யதா விஷ்ணோர் ஜகத்யேகார்ணவீக்ருத ஆஸ்தீர்ய சேஷமபஜத் கல்பாந்தே பகவான் பிரபு. கல்பாந்தே ஜகதி, பிரளய காலத்துல இந்த பிரபஞ்சம் ஏகார்ணவீக்ருதே சமுத்திரத்துக்குள்ள முழுகினோன பகவான் ஐஸ்வர்யங்களோடு கூடி இருக்கிற பகவான் பிரபு விஷ்ணு, பிரபுவாயிட்டு இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன். சேஷம் ஆஸ்தீரியா, அனந்தன மெத்தையாக்கிட்டு யதா எப்போது யோக நித்ரா அபஜத், யோக நித்ரைய பிராபிச்சாரோ
அது வரைக்கும் இந்த ஸ்லோகம்.